ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரு கிட்ட ஒரு சீடன் வந்து யோக பயிற்சி கற்றுக்கிறான். தியானம் கற்றுட்டு அவன் வீட்டுக்கு போய் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறான். அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அவனுக்கு அது வந்து நல்லா ஃபீல் குட்டாக இருக்குது. ஒரு நாள் திரும்ப குருவை பார்க்க வரான். அப்போ வந்து குரு நான் உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும்னு சொல்கிறான். அப்போ குரு சொல்கிறாரு, என்னப்பா அப்படின்னா, நான் நீங்கள் சொல்கிற தியான பயிற்சியெல்லாம் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். எனக்கு பண்ணும் போதெல்லாம் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, மைண்டும் நல்லா ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிப்பா, இதில் உனக்கு என்ன சந்தேகம்னு கேட்குறாரு. இல்லை குரு, நான் தியானம் பண்ணும்போது மற்ற ப்ராக்டிஸ் பண்ணும் போதெல்லாம் நல்லா தான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து எனக்கு நெகட்டிவ்ஸ், நான் தப்புகளும் பண்ணுறேன். ரெண்டுமே என்னால் வந்து ஸ்டாப் பண்ண முடியல. தியானத்தையும் விட முடியல, தப்பு செய்கிறதையும் விட முடியலன்றாங்க. அதுக்கு குரு சொல்கிறாரு, அப்படி சிரிச்சிட்டு சொல்கிறாரு, அப்படியா, சரி ரெண்டுத்தையும் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. சிஷ்யன் கேட்குறான், என்ன குருவே ரெண்டுத்தையும் பண்ணுன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு. குரு சொல்கிறாரு, நீ ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணு, எது உன்னோட இயல்போ அது தன்னா உன் கூட இருக்கும், மற்றது போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த சிஷ்யன் யோசிச்சுட்டு சொல்கிறான், ஏன் குரு, கடவுள் தானே நல்லதையும் கெட்டதையும் படைச்சாரு, ஏன் நம்ம நல்லதை மட்டும் எடுத்துக்கிறோம், கெட்டதை மட்டும் கொடுக்குறோம், ரெண்டுமே அவர் தானே படைச்சாருன்னு கேட்குறான். அதுக்கு அந்த குரு சொல்கிறாரு, லன்ச் டைம், சிரிச்சிட்டு கம்முன்னு விட்டுடுறாரு. அப்போ லன்ச் டைம் வருது. அப்போ அவனுக்கு வந்து உணவு தர்றதுக்காக ஒரு கிண்ணத்தில் பாலும் ஒரு கிண்ணத்தில் வந்து மாட்டு சாணமும் வைக்கிறாரு. இதை பார்த்து அந்த சிஷ்யன் வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுறான். என்னடா இதை போய் உணவுக்கு தராங்கன்னு. அப்போ அந்த குரு சொல்கிறாரு, இது ரெண்டுமே பசு தான் கொடுத்துச்சு, பசுக்கிட்டேருந்து தான் இந்த பாலும் கிடச்சிது, பசுக்கிட்டேருந்து தான் இந்த சாணமும் கிடச்சிது, எதை எடுத்துக்கணும்னு எதை சாப்பிட்ணுன்றது உன் கையில் நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஐயையோ, சாணத்தை யாருன்னா சாப்பிடுவாங்களான்னு அந்த சிஷ்யன் கேட்குறான். அப்போ குரு சொல்கிறாரு, இறைவனால் படைக்கப்பட்டது ரெண்டுமே தான். நல்லதை எடுத்துக்கிட்டு நல்லொழுக்கத்தை கற்றுக்கிட்டு நல்லபடியாக வாழணும், கெட்டதை மண்ணில் போட்டு புதைச்சிட்டு அது வந்து மற்ற உயிர்களுக்கு எப்படி சாணம் வந்து மண்ணில் போட்டால் அது புதைச்சோடனே அது வந்து உரமாக மாறி மற்ற உயிர்களுக்கு நல்லது பண்ணுதோ, அது மாதிரி கெட்டதை நம்ம புதைச்சி நல்லதை மட்டும் எடுத்து குணங்களை வளர்த்துக்கிட்டா நம்மளுக்கும் நல்லது, நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லதுன்னு அந்த குரு சொல்லி முடிச்சாராம். இதிலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, நம்மளை சுற்றி எல்லாமே இருக்கும், நமக்கு என்ன தேவை, நமக்கு நல்லது எது தருன்றதை நம்ம தான் சிந்தித்து யூஸ் பண்ணணும், பிரயோகப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் கடவுள் நமக்கு 6 அறிவு கொடுத்துருக்கிறாரு. ஸோ சிந்தித்து செயலாற்றுங்கள்.